friends, welcome to Saji cooking. நம்ம இன்னைக்கு குக்கிங் சேனல்ல மசூர் தால் மிட்டி தால் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, இட்லி, பூரி, தோசை, சாதம் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த டால் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு டெலிஷியஸான பாரம்பரியமான மிட்டி தால் மசூர் தால் இதை தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மைசூர் பருப்பு. இந்த தால் மைசூர் பருப்பில் தான் செய்யணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நிறைய பேர் மைசூர் பருப்பு சாப்பிட்றதில்ல. இந்த மைசூர் பருப்பு 1 கப்பு எடுத்திருக்கேன். சிறு பருப்பு பாசி பருப்பு அரை கப் எடுத்திருக்கேன். இதுதான் ரேஷியோ. 3 தக்காளி, அப்புறம் கொஞ்சம் பட்டை, கொஞ்சம் லவங்கம். நம்ம மிளகாத்தூள் போட போகிறதில்ல, ஃபுல் அண்ட் ஃபுல் பச்சை மிளகா தான் காரம் தரப்போகுது. அதனால் பச்சை மிளகா, வெங்காயம் 3, கொத்தமல்லி கொஞ்சம், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கார்லிக் பேஸ்ட்டு, இதுதான் நம்மளுக்கு தேவையானது. நிறைய பேர் ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயத்தை நல்லா தோலை நீக்கி ஃபைனாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். மசூர் தால் பார்த்திங்கன்னா மைசூர் பருப்பு தான் மசூர் தால் சொல்லுவாங்க. அது நிறைய பேர் நம்ம ஃபுட்டில் சேர்த்துக்கிறதில்ல. நார்த் இண்டியன்ஸ் நிறைய பேர் இதை சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. இந்த தால் கண்டிப்பாக ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இந்த தால். அதனால தான் நான் இதை இன்றைக்கி நான் ஷோவில் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இப்போது நம்ம வெங்காயம் ஃபைனாக கட் பண்ணியாச்சு. நான் 3 தக்காளி காமிச்சேன் இல்லையா, ஆனால் நான் கட் பண்ணி போட்டது 2 தக்காளி தான். 2 தக்காளி போதும். 2 தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இந்த பச்சை மிளகா தான் இந்த டாலுக்கு காரத்தை கொடுக்க போகுது. அதனால் நம்ம பச்சை மிளகா ஒரு 10-17 பச்சை மிளகா எடுத்துக்கலாம். இதை இந்த மாதிரி நடுவில் கீறிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய காரம் சாப்பிட்றவங்க இன்னும் 2-3 பச்சை மிளகா சேர்த்துக்குங்க, அது உங்களோட சாய்ஸ். இப்போது ஸ்டவ்வில் ஆஸ் யூஷுவல் ஒரு பாத்திரத்தை வச்சு பாத்திரம் சூடானவுடனே ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஆயில் பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம், 150லேருந்து 200 கிராம் கிட்டத்தட்ட ஆயில் நம்ம ஊற்றியாச்சு. ஸ்டவ்வை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். இப்போது ஆயில் சூடானதும் இந்த பட்டை லவங்கம் இருக்கு இல்லையா, சும்மா ஒரு அந்த ஸ்மெல்லுக்காக தான் போட்டுட்டு பட்டை லவங்கம் நல்லா பிடிக்குது. இப்போது நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க இந்த வெங்காயமும் ஆனியனும் பச்சை மிளகா, ஹரி மிர்ச்சி சொல்லுவோம், இதை நம்ம ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கணும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், அத்ரக் லொசன் பேஸ்ட் இதை நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சு இது 3த்தையும் நல்லா நம்ம வதக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு தக்காளி, டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். இந்த தால் பார்த்திங்கன்னா சாதத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. குட்டி பசங்க இதை விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப அருமையான டேஸ்டியான ஒரு டால் தான் இது.
இப்போது இந்த எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம பருப்பெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மைசூர் பருப்பு இதை நல்லா தண்ணியில் அலசிட்டு நம்ம இப்போ இதில் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள். இந்த டாலில் என்ன ஒரு ஸ்பெஷல்னா, நம்ம உப்பு வந்து இப்போ சேர்க்க போகிறதில்ல, நம்ம கடைசியாக தான் உப்பு சேர்ப்போம். அப்போ தான் இந்த டாலுக்கே டேஸ்ட்டு. இதுதான் இந்த டாலோட சீக்ரெட்டே. இப்போது பாசிப்பருப்பு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம், இதை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது மைசூர் பருப்பு, இதையும் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு ஊற வைக்கணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இந்த பாசிப்பருப்பும் இந்த மைசூர் பருப்பும் ஊற வச்சுருந்தோம் இல்லையா தண்ணி, அந்த தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுவோம். நம்ம மைசூர் பருப்பும் பாசி பருப்பும் அலசி கொஞ்சம் நேரம் 5 நிமிஷத்துக்கு ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இந்த தண்ணி மட்டும் இதுக்கு போதாது வேகிறதுக்கு. இதில் இன்னும் வந்து ஒரு 2 சொம்பு தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம இதில் இன்னும் இந்த மாதிரி 2 சொம்பு தண்ணி ஆட் பண்ண போகிறோம். அப்போ தான் பருப்பு வந்து நல்லா வேகும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டு இப்போ தட்டு போட்டு நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடலாம். இப்போ நம்ம ஒரு 10 நிமிஷம் 10 மினிட்ஸ் ஆஃப்டர் 10 மினிட்ஸ் நம்ம தட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா பருப்பு வந்து நல்லா கொதிக்குது. நல்ல ஒரு அரோமா வருது, நம்மளுக்கு செம்ம ஒரு ஃப்ரெஷ் ஸ்மெல் வருது. பாருங்கள், பருப்பு நம்மளது வந்து ஒரு அரை பாகம் வெந்திருக்கு. இன்னும் அரை பாகம் பருப்பு வேகணும். ஸோ நம்ம மறுபடியும் தட்டு போட்டு இதை மூடிட்டு நல்லா வேக விடலாம். நடுவில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து நம்ம பருப்பு கடைய வேண்டாம், ஒன்றும் பாதியாக நல்லா இருக்கும். பருப்பு சாப்பிடும்போது இந்த மாதிரி நடுவில் ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ மறுபடியும் இதை நம்ம தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். மறுபடியும் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பருப்பு எடுத்து பார்த்தோன்னா 3/4 பாகம் 75% வந்து பருப்பு நல்லா வெந்திருக்கு, டால் நல்லா வெந்திருக்கு. ஸோ இன்னும் ஒரு 1/4 பாகம் தான் வேக வேண்டியது இருக்குது. இந்த தண்ணியும் பாருங்கள் ஓரளவுக்கு சுண்டு வந்துடுச்சு. ஒரு யம்மியான மசூர் தாலுங்க, இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம கார்னிஷ்காக மேலே கொத்தமல்லி, கோரியாண்டர் லீவ்ஸ், கொத்தமல்லி இருக்கு இல்லையா,
அது கொஞ்சம் போட்டுட்டு மறுபடியும் தட்டு போட்டு மூடிட்டோன்னா, எப்போவுமே கொத்தமல்லி போட்டு தட்டு போட்டு மூட்டோன்னா அந்த வாசனை வந்து அதுக்குள்ளேயே இருக்கும், வெளியே போகாது. அதனால தான் தட்டு போட்டு மூடுறது. ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் தட்டு போட்டு மூடினா போதும். இப்போ டால் வந்து ஒரு 75% ரெடி ஆயிடுச்சு நம்மளது. இப்போ ஃபைனலாக இதில் நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ண போகிறோம். ஃபைனலி தான் நம்ம சால்ட் ஆட் பண்ணோம். அப்போ தான் இந்த டாலோட டேஸ்ட்டே அதிகமாக நம்மளுக்கு பிடிக்கும். இதுதான் இந்த மசூர் தாலோட சீக்ரெட்டே. எனக்கு தேவையான அளவு உப்பு நான் சேர்த்துட்டேன். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு சால்ட் டேஸ்ட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். ஓரளவுக்கு திக்காயிடுச்சு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணலாம். இந்த டாலை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? எனக்கு வந்து தாபா ஸ்டைலில் இந்த தால் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணுறது. ரொம்ப சிம்பிளான, டேஸ்டியான, அமேசான, ஆப்டான மசூர் தாலுங்க இது. ஸோ நம்ம மசூர் தால் ஃபைனலி ரெடி. இது வந்து இன்றைக்கி நான் சப்பாத்தியோடு தான் சாப்பிட போகிறேன். இந்த டாலை பார்க்கும்போதே வாயில் எச்சில் ஊறுதுங்க. எனக்கு என்னவோ அப்படிதான். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்போ தான் இதோட டேஸ்ட் உங்களுக்கு தெரியும். நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பார்த்தீங்களா, பச்சை மிளகா தான் இந்த காரத்துக்கு டேஸ்ட்டு. இந்த பச்சை மிளகா கூட அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் எல்லாம் இதை வீட்டில் கண்டிப்பாக செய்து சாப்பிடுங்க. எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் கமெண்ட்ஸ்க்காக நான் ரொம்ப 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 ஆவலாக காத்துட்ருக்கேன். இப்போ வந்து நான் சப்பாத்தி ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணிக்கிறேன். லேயர் சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு அதை நான் உங்களுக்கு வந்து ஐ பட்டனில் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்து செய்யுங்க. இந்த லேயர் சப்பாத்தியோட, சாஃப்டான சப்பாத்தியோட இந்த டால், வாவ், சூப்பரான ஒரு ரெசிபி இது. நம்ம சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கு. கூடவே மசூர் தால், ரெண்டும் சூப்பரான ஜோடி, சூப்பர் காம்பினேஷன் இது ரெண்டும். இப்போ நம்ம சப்பாத்தி எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். பார்த்தீங்களா, அந்த லேயராக ரொம்ப சாஃப்டாக. எப்போவுமே சப்பாத்திக்கு மாவு பிசைறது தாங்க இருக்குது. நல்லா சாஃப்டாக பிசைடும். நம்மளோட மசூர் தால் சப்பாத்தி, சப்பாத்தி அதுங்களா லேயர்ஸ் பார்த்தீங்களா. கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அதுவும் மழை காலங்களில், பனி காலத்துலலாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோன்னா அம்மா அதோட ஒரு சுகமே தனி சுகம் தாங்க. நான் எல்லாம் அனுபவிச்சிருக்கேன், நான் தான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீட்டில் எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். என் சேனலை லைக் பண்ணுங்கள், இந்த டிஷ்ஷை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எவ்வளோ நேரம் என் வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். ஓகே, நம்ம எல்லாம் வந்து நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய் பாய், see you again. அடுத்த ஒரு சூப்பரான டிஷ்ஷோட நான் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சாஜி குக்கிங்.